Hi friends, welcome to CSK Biryani. இன்றைக்கி நம்ம சேனலில் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம தெரிஞ்ச ஒரு மீன் கடைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வஞ்சரம் மீன் சொல்லியிருக்கோம். இதோட மொத்த எடை 2 கிலோ. இப்போது இதை தவா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் பீஸ் வெட்ட சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் வெட்ட சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு பீஸ் எவ்வளோ இருக்குது சைஸில் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஒரு பீஸ் சைஸ் வந்து 100 கிராம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா கோட்டிங் போட்டுடலாம். இப்போ இதில் 2 கிலோவில் நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தான் போட போகிறேன். கார்ன்ஃப்ளவர் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும், பெப்பர் 1 டீஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். இது கூடவே கொஞ்சம் அரை எலுமிச்சம்பழம் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி செமி கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் மீனில் ஒட்டாது. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டால் போதும். அரிசி மாவு, மைதா மாவு அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இவ்வளோ தான். இது ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன் சைடு அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி கருவேப்பிலை வச்சுக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோட்டிங் வந்து அளவாக போடுங்க, இல்லைன்னா ரொம்ப கருப்படிச்ச மாதிரி ஆயிரும். பாருங்கள் மசாலா எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு. ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. மீனுக்கு தேவையான அளவு கோட்டிங் போட்டிருக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye.